ஓடி மகிழ்வேன். மீனை போல நீரில் நீந்தி மகிழ்வேன். மயிலை போல நடனமாடி மகிழ்வேன். மாங்குயிலை போல பாட்டு பாடி மகிழ்வேன். மயிலை போல நடனமாடி மகிழ்வேன். மாங்குயிலை போல பாட்டு பாடி மகிழ்வேன். சொல்லி முடியாத தேவனின் மகிமையில் சந்தோஷமாய் நான் களி கூறுவேன். சொல்லி முடியாத இயேசுவின் மகிமையில் சந்தோஷமாய் நான் களி கூறுவேன். இன்றைய வேத வசனம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனம் 7ஆம் வசனம். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். இன்றைய வசனத்திற்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா, அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி நீ ஜெபம் பண்ணு. நிறைய பேர் கூட்டமா இருக்கிற இடத்துல நம்ம சர்ச்சில் ஜெபம் பண்றதுக்கும் நம்மளுடைய உள்ளார்ந்த மனசுல இருந்து நம்ம கண்ணீரோடு பர்சனலா சாமி கிட்ட பேசணும்னா, எனக்கு தெரிஞ்சு இதுதான் எங்களுடைய பெட்ரூம், இங்கதான் உட்காந்து எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா ஏசப்பா கிட்ட எல்லா பாரத்தையும் நான் சொல்லணும் அப்படின்னு இருந்தா இதுலயே ஒரு மூலையில போயிட்டு நான் ஒரு டேபிள் போட்டுன்னு பைபிள்லாம் வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். நான் அந்தரங்கத்துல நான் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் எனக்கு வெளியரங்கமாய் எனக்கு நிறைய வாட்டி பதில் கொடுத்துருக்கிறார். நீங்களும் அதை கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருப்பீங்க. தேங்க்யூ. பாப்பு ஃபேமிலி சேனலை தொடர்ந்து உங்க அன்பையும் ஆதரவையும் தந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னும் நிறைய தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பாப்பு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.